வாழ்க வளமுடன். மலச்சிக்கலுக்கான சிறந்த 9 உணவுகள் என்னென்னன்றது தொடர்ச்சியா இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 9 உணவுல ஏதோ ஒரு உணவோ 2 உணவோ நம்ம சொல்ற முறைப்படி எடுத்துக்கிறப்ப அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா வெளியே வந்துடலாம். இதை பார்த்துக்கிறப்ப இதை தெரிஞ்சுக்கிறப்ப கூடயே மலச்சிக்கலுக்கான காரணங்கள் 7 இருக்கு. இந்த 7 காரணங்கள் என்னென்ன, இதுல எந்த காரணத்துல மலச்சிக்கல் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கிறப்ப, அதை சரி செய்யறப்ப மலச்சிக்கல் தொந்தரவு வாழ்நாள் முழுக்க வராம நம்மளால பார்த்துக்க முடியும். வேற எந்த ஒரு மருந்துகள் தேவைப்படாது. மலச்சிக்கல் இருந்து வெளியே வந்தாலே பல பிரச்சனைகள் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுத்துக்க முடியும். இப்போ முதலாவது, எல்லாமே வரிசைப்படி எல்லாமே கிடையாது. 9 உணவுக்கு 9 தனித்தனி சிறப்புகள் இருக்கு. இப்போ முதலாவது சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு தாராளமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இதுதான் இதோடைய சிறப்பு. சர்க்கரைவள்ளி கிழங்கு இப்ப யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு மலம் போறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மலம் போறப்ப வலி வேதனை இருக்கு, யாருக்கு இருக்கும், பைல்ஸ், பிஸ்டுலா, ஃபிஷஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தொந்தரவு இருக்கும். இதுல பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்குமே அந்த தொந்தரவு இருக்கும். அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்க சொல்லுங்க. காலை உணவு இந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டுமே எடுத்துட்டு சும்மா இருக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இதை சாப்பிட்றப்ப மலம் கழியிறப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவையான சத்துக்களையும் அதிகப்படுத்தும், பெருங்குடல்ல நல்ல நுண்ணுயிர் அளவை அதிகப்படுத்தும். அடுத்தது ரெண்டாவது பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம்ன்றது, இதுல பெப்பைன் அப்படின்ற என்சைம் இருக்கு. இந்த பப்பாளி பழத்துடைய தனி சிறப்பு என்ன? பப்பாளி பழமானது உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கிற ஒரே பழம் இந்த பப்பாளி பழம். மற்ற பழங்கள் எல்லாமே ஸ்டாண்டலோன் மீல் பழங்கள் மட்டுமே தனியா சாப்பிடணும்னு சொல்லுவோம். இல்ல பழங்கள் வயிறு காலியா இருக்கிற நேரம் எடுத்துக்கலாம், உணவுக்கு முன்னாடி பழங்கள் சாலட் எடுத்துக்கலாம். உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கூடிய ஒரே பழம் பப்பாளி பழம். பப்பாளி பழம் உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க, மலம் ரொம்ப எளிமையா கழியும். அடுத்தது மூன்றாவது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்கனி இது காலையில ஏஞ்ச உடனே சின்னதா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒரு 3 நெல்லிக்காய், 1ல இருந்து ஒரு 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுல இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மாதிரி ஏதோ சேர்த்துக்கலாம், சுவைக்காக சேர்த்துக்கலாம். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா அரைச்சு இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா வடிகட்டி எடுக்கக்கூடாது. வடிகட்டாம அப்படியே குடிச்சிருங்க, அப்படியே வேகமா குடிச்சிருங்க. இதை எடுத்துக்கிட்டா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கவே இருக்காது. இதை பழக்கப்படுத்திக்கலாம், டெய்லி எடுத்துக்கலாம், லைஃப் லாங் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயோடைய சாறு, இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். உடம்புல வாதம், திட்டம், கபம் 3மே சமமா வச்சுக்கும். 3மே சமமா அப்படின்னா எந்த அளவில் எடுத்துக்கணுமோ அந்த அளவுல வச்சிருக்கும். பல பிரச்சனை, நுண்ணுயிர்கள், இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியானால வரக்கூடிய தொற்றுகள் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிடும். இந்த நெல்லிக்காய் தினசரி எடுத்துக்கிறது பழக்கமாக்கிக்கலாம் அப்படின்றது நம்ம ஆயுர்வேதத்துல இதான் சொல்லியிருக்கு. அடுத்தது 4வது அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் இப்ப நிறைய ஹைபிரிட் தான் வருது. இந்த அத்திப்பழம் நம்ம ட்ரை ஃப்ரூட்டா வாங்கி இதை தண்ணியில ஊற வச்சு இதை நம்ம காலையில் எடுத்துக்கலாம். இல்ல ஸ்நாக்ஸ் டைப்ல பிஞ்ச் ஈட்டிங் மாதிரி இதை எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழம் இது நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம தோட்டங்கள்ல இருந்து பழமா எடுத்துக்கிட்டா இன்னும் அது நல்லா வேலை செய்யும். இன்னும் அது ஸ்டூல் நல்லா சாஃப்டன் பண்ணி விடும், மலத்தை இன்னும் நல்லா இலக்கி விடும். இந்த அத்திப்பழம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நல்லது. மலச்சிக்கல் இருக்கு அப்படின்றப்ப இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கூடுதல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் கிடைச்சது அப்படின்னா அதை விடாதீங்க. நாட்டு அத்திப்பழமா தாராளமா எடுத்துக்கோங்க. பல சாறுகள் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு அத்திப்பழம் பொடியாவும் எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த பொடி தண்ணீர்ல கலந்து, வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து எடுத்துக்கிறப்ப அதோட பலன் நமக்கு ஹைபிரிட் அத்திப்பழத்தை விட இது ரொம்ப நல்லது. நம்ம கிட்ட நாட்டு அத்திப்பழம் பொடி கிடைக்கும், தேவைப்படுறவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது நட்ஸு, சீட்ஸு. இந்த நட்ஸு, சீட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். இந்த விதைகள், வித்துக்கள் எடுத்துக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். விதைகள், வித்துக்கள் அப்படின்னா என்ன? இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலை, தேங்காய்,
இதெல்லாம் தினசரி எடுத்துக்கணும். இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. சத்து குறைபாடுனாலும் மலச்சிக்கல் வரும். நம்ம உடலில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் சீராக இயங்கணும். அந்த இயக்கத்திற்கு சத்துக்கள் வேணும். அந்த சத்துக்கள் கொடுக்கறது இந்த நட்ஸ், சீட்ஸ். சீட்ஸ் அப்படின்னா பம்கின் சீட்ஸ், ஊற வச்ச அந்த விதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு விதைகள் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ தர்பூசணியுடைய விதைகள் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். வெள்ளரி விதை, இது போன்ற விதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸு ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிற உணவு. இந்த சியா சீட்ஸு இதை தண்ணியில் போடுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் வரை எடுத்துக்கிறப்ப அன்றைக்கி தேவையான ஃபைபரில் பாதி அளவு அதுவே கொடுத்துரும். ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிற உணவு. இது ஏன் ஒவ்வொரு உணவுகள் 9 சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 9ல் நமக்கு ரீஜனல் என்ன அப்படின்றத பார்த்து அதை எடுத்துக்கணும். நமக்கு சியா சீட்ஸ் கிடைக்காது, அப்போ அதை விட்டுருங்க. மற்ற உணவுகள் இந்த 9ல் என்ன கிடைக்குமோ அதை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் கிடைக்குது, அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஆப்பிள். இந்த ஆப்பிளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆப்பிள் பெருங்குடல்ல தண்ணீரை கொண்டு வரும். இப்போ நம்ம தண்ணீர் சரியாக குடிக்காம மலம் நல்ல கட்டியாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, பாஸ் ஆக முடியல அப்படின்றவங்க இந்த ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆப்பிள் எடுத்துக்கிறப்பயே இந்த மலமானது இலகும், மலச்சிக்கல் தொந்தரவை சரி பண்ணும். அடுத்தது வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படின்றது மலச்சிக்கலுக்காக எடுத்துக்கிறப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா, வெந்தய களியாக எடுத்துக்கலாம், இல்லை வெந்தய கஞ்சியாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது கேரட்டு, வெண்டிக்காய், இது சேர்ந்த காம்பினேஷன். இது கேரட்டு வெண்டிக்காய் சேர்ந்த காம்பினேஷன், இது 8ஆவதா நம்ம சொல்றோம். இது பாருங்க, நம்ம 3 வேளை உணவுகளுக்கு முன்னாடி இல்லை 2 வேளை உணவுகளுக்கு நடுவில் எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டு, ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கேரட்டு, அது கூட ஒரு 4 பச்சையா வெண்டிக்காய் நல்ல கழுவி சுத்தம் செஞ்சு இது அப்படியே நம்ம சாப்பிடணும். இந்த 2டைய காம்பினேஷன் பல பிரச்சனைகளை சரி பண்ணும். ஆசிடிட்டி இருக்கு, மலச்சிக்கல் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தொந்தரவுகளையும் சரி பண்ணும். மலச்சிக்கலை அந்த தொந்தரவு அந்த பேரையே குறைச்சி ஓட விடக்கூடியது இந்த கேரட்டு வெண்டிக்காய், இதோடைய காம்பினேஷன். கேரட்டு 100 கிராம், 4 பச்சை வெண்டைக்காய், இதை சாப்பிட்டுக்கணும். 3 வேளை உணவுகளுக்கு முன்னாடியும் இதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 9வது கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழம் எடுத்துக்கிறப்ப பல்லில் பிரச்சனை இருக்கிறவங்க, பல்லுக்கு இடையில கேப் இருக்கு, பற்கள் ரொம்ப வீக்காக இருக்குன்றவங்க அவங்க இதை தடுத்துருங்க, இதை தவிர்த்துருங்க. கொய்யாப்பழம், இந்த கொய்யாப்பழம் அதை விட சிறந்தது கொய்யாக்காய். யாருக்குன்னா பற்கள் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, பற்களுக்கு இடையில கேப் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, அப்போ அவங்க விதையையும் கடிச்சு சாப்பிடலாம். பழத்தில் விதை கடினமாக இருக்கும். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, பல் உறுதியாக இருக்கு அப்படின்னா கொய்யாப்பழம் ரொம்ப பெஸ்ட். இந்த கொய்யாய் பழம் இதை தினசரி எடுத்துக்கிறப்ப அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. சரி, இந்த 9 உணவு எது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 9 உணவில் ஏதோ 1 or 2 டெய்லி உணவாக சேர்த்துக்கோங்க. கூடவே மலச்சிக்கலுக்கான இந்த 7 காரணங்கள் என்னென்னன்றது நம்ம காட்டியிருக்கிற இந்த காணொலியில் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து மலச்சிக்கல் பூரணமாக சரி செய்துக்கோங்க. நன்றிங்க. வாழ்க வளம்.